என் அன்பு குழந்தையே, உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து நீ எழுப்பிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் என்னை வந்தடைந்துவிட்டன என்பதை நீ முதலில் உணர வேண்டும். நீ இந்த செய்தியை பார்க்கத் தொடங்குவதற்கு முன்பே உன் உள்ளத்தில் இருந்த பாரங்களையும் நீ கேட்ட வேண்டுதங்களையும் நான் முழுமையாக அறிந்திருந்தேன். நீ எதற்காக இவ்வளவு காலம் ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அந்த ஆசீர்வாதம் உன் பெயருடன் ஏற்கனவே பரலோகத்தில் தயார் செய்யப்பட்டுவிட்டது. உன் தனிமையில் நீ சிந்திய கண்ணீரும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத உன் மௌனமான அழுகையும் இப்போது என் முன்னிலையில் பெரும் அசைவை ஏற்படுத்தியுள்ளன. நீ தேடும் அந்த பதில் எங்கோ கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் இல்லை, அது உன் அருகிலேயே உனக்காக காத்திருக்கிறது. இந்த செய்தியை நீ இன்று கேட்பது ஒரு தற்செயலான விஷயம் அல்ல. காலம் தொடங்குவதற்கு முன்பே இந்த நாளில் இந்த வினாடியில் நீ இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டுமென்று நான் ஏற்கனவே தீர்மானித்திருந்தேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் நானே ஒருங்கிணைத்து உன்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறேன். நீ நீண்ட நாட்களாக காத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். பகல் பொழுதுகள் பாரமாகவும் இரவுகள் நீண்ட மௌனத்தோடும் கழிந்ததை நான் பார்த்து கொண்டிருந்தேன். தேவன் என் குரலை கேட்கிறாரா? நான் அனுபவிக்கும் வலிகளை அவர் பார்க்கிறாரா? அல்லது என் பிரார்த்தனைகள் காற்றில் கரைந்து போகின்றனவா என்று நீ பலமுறை உனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாய். கோடிக்கணக்கான மக்கள் வாழும் இந்த அண்டவெளியில் உன் குரல் ஒரு சிறிய சத்தமாக மட்டும் ஒலிக்கவில்லை, அது என் காதுகளில் மிக தெளிவாக கேட்கிறது. உன் வாழ்வின் மிக சிறிய விவரங்களைப் பற்றி கூட நான் அக்கறை கொள்கிறேன். உன்னை பொறுத்தவரை அது முக்கியமற்றதாக தோன்றலாம், ஆனால் எனக்கு நீ மிகவும் விலையேற பெற்றவன். உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் சேமித்து வைத்திருக்கிறேன். உன் காத்திருப்பு வீணானது அல்ல, அது ஒரு பெரும் ஆசீர்வாதத்திற்கான ஆயத்த காலம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னை பலப்படுத்துகிறேன், உன் கைகளை பிடித்து வழிநடத்துகிறேன். பரலோகத்தின் கால அட்டவணை மனிதர்களின் கால அட்டவணையை விட முற்றிலும் மாறுபட்டது என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும். நீ கேட்ட ஒவ்வொரு பிரார்த்தனையும் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது. நீ நம்பிக்கையுடன் உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தின் அறைகளில் இப்போதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. உனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று தோன்றும்போது கூட திரைக்கு பின்னால் நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் நான் தரும் பதில்கள் காலதாமதமாவது போல் உனக்கு தோன்றலாம், ஆனால் அது சரியான நேரத்தில் உன்னை வந்தடையும். என்னுடைய நேரம் எப்போதும் தவறாதது. நீ இப்போது இருக்கும் நிலையை விட மேலான ஒரு நிலைக்கு உன்னை உயர்த்துவதற்காகவே நான் சில விஷயங்களை சீரமைத்துக் கொண்டிருக்கிறேன். உன் அறிவுக்கு எட்டாத பல வழிகளில் நான் உன் பாதைகளை செம்மைப்படுத்துகிறேன். எனவே கலங்காதே, உன் நம்பிக்கையை கைவிடாதே. மிக விரைவில் நீ எதிர்பார்க்காத ஒரு பெரிய அற்புதத்தை உன் கண்கள் காணப்போகிறது. நீ உன் வாழ்வில் உண்மையான அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். துன்ப காலங்களில் உன்னை விட்டு விலகிப் போகாத, உன் பலவீனங்களை அறிந்த பின்பும் உன்னை வெறுக்காத ஒரு அன்பை நீ தேடுகிறாய். நான் உண்மையில் நேசிக்கப்படுகிறேனா? யாருக்காவது என் மீது அக்கறை இருக்கிறதா என்ற கேள்விகள் உன் மனதை வாட்டுவதை நான் காண்கிறேன். மனிதர்கள் காட்டும் அன்பு சில நேரங்களில் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்கலாம், ஆனால் என் அன்பு நிபந்தனைகளற்றது. உன்னை ஒருபோதும் கைவிடாத, உனக்காக எப்போதும் துணை நிற்கும் அந்த அன்பை நான் உனக்கு வழங்குகிறேன். நீ மற்றவர்களிடமிருந்து மறைக்க நினைக்கும் உன் குறைகளை நான் அறிவேன், ஆனாலும் உன்னை நான் நேசிக்கிறேன். நீ பாதுகாப்பாக உணரக்கூடிய ஒரு உறவை உன் வாழ்வில் நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன் ஆன்மாவிற்கு நிம்மதி தரும் அந்த அன்பு இப்போது உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என் அன்பின் ஆழத்தை நீ உணரும்போது உன் வாழ்வின் அனைத்து பயங்களும் நீங்கிவிடும். கடந்த காலத்தில் நீ அடைந்த காயங்களையும் உடைந்த நம்பிக்கைகளையும் நான் அறிவேன். யாரை நீ அதிகம் நம்பினாயோ அவர்களே உன்னை ஏமாற்றிய போது உன் இதயமடைந்த வலியை நான் அருகிலிருந்து பார்த்தேன். அந்த வலிகளிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள உன் இதயத்தை சுற்றி நீ ஒரு பெரிய சுவரை எழுப்பிக் கொண்டாய். அந்த சுவர் உன்னை மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்தியது மட்டுமல்லாமல் என் ஆசீர்வாதங்களையும் உள்ளே வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. உன் கசப்பான அனுபவங்கள் உன்னை மற்றவர்களிடமிருந்து தள்ளியே இருக்கச் சொல்லலாம், ஆனால் நான் உன் காயங்களை குணப்படுத்த விரும்புகிறேன். உடைந்த இதயம் மீண்டும் ஒட்டாது என்று நீ நினைக்கலாம், ஆனால் என்னால் எதையும் புதிதாக மாற்ற முடியும். உன் கடந்த காலத்தின் கரைகளை நான் துடைத்து எறிகிறேன். பழைய காயங்கள் உன்னை இனியும் வேதனைப்படுத்தாது. உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தர நான் தயாராக இருக்கிறேன். என்னிடம் உன் பாரங்களை ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு. இந்த உலகம் உன்னை எப்போதும் அவசரப்படுத்துகிறது என்பதை நான் அறிவேன். மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்த்து, நான் இன்னும் எதையும் சாதிக்கவில்லையே, நான் பின்தங்கிவிட்டேனோ என்று நீ கவலைப்படுகிறாய். உலகத்தின் அளவுகோல்கள் வெற்றியையும் வேகத்தையும் மட்டுமே பார்க்கின்றன. ஆனால் என் பார்வையில் நீ பின்தங்கிவிடவில்லை. நீ இப்போது இருக்கும் இடம் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களுக்கான சரியான இடமாகும். செடி வளர்வதற்கு எப்படி அதன் சொந்த நேரம் தேவையோ அதுபோலவே உன் வாழ்வின் மாற்றங்களுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. உனக்குள்ளே நீ அமைதியையும் பொறுமையையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எதற்கும் அவசரப்படாதே. மற்றவர்களின் வேகத்தைக் கண்டு அஞ்சாதே.
உன் பயணத்தை நான் தனிப்பட்ட முறையில் கவனித்துக் கொள்கிறேன். உனக்கு தேவையான பலத்தையும் பொறுமையையும் நான் வழங்குகிறேன். நீ சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்துகிறேன். உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. பல நேரங்களில் உன்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு உனக்கு ஏற்படுகிறது. உன் வழிகளை சொல்லும்போது மற்றவர்கள் அதை எளிதாக கடந்து போகிறார்கள் அல்லது தீர்வு சொல்கிறேன் என்ற பெயரில் உன்னை மேலும் காயப்படுத்துகிறார்கள். ஆனால் நான் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறேன். உன் ஒவ்வொரு உணர்ச்சியின் ஆழத்தையும் நீ சந்திக்கும் போராட்டங்களையும் என்னால் உணர முடியும். யாராவது என்னை கொஞ்சம் புரிந்து கொண்டால் நன்றாக இருக்குமே என்று நீ ஏங்கிய அந்த நொடிகள் எனக்கு தெரியும். நான் உன்னை நியாயந்தீர்க்க வரவில்லை, உன்னை தாங்கவே வந்திருக்கிறேன். மனிதர்களால் தர முடியாத அந்த ஆழ்ந்த புரிதலையும் ஆதரவையும் நான் உனக்கு அளிக்கிறேன். உன் மௌனமான அழுகைக்கு பின்னணியில் இருக்கும் காரணங்களை நான் அறிவேன். உன் பலவீனங்களை நான் பலமாக மாற்றுவேன். நீ தனியாக போராடிக் கொண்டிருக்கவில்லை, நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். என்னிடம் நீ எதையும் மறைக்க வேண்டியதில்லை. உன் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே என்னிடம் கொட்டு. இப்போது இந்த தருணத்தில் என்னுடன் சிறிது நேரம் அமைதியாக அமர்வதற்கு உன்னை அழைக்கிறேன். உன் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு உன் மூச்சை ஆழமாக உள்வாங்கு. எதையும் சாதிக்க வேண்டும் என்ற கட்டாயமோ யாரிடமும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமோ இப்போது உனக்கு இல்லை. என் முன்னிலையில் நீ குழந்தையைப் போல இளைப்பாறலாம். நீ நீண்ட காலமாக ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உலகத்தின் சத்தங்கள் உன் மனதை அமைதி இழக்கச் செய்துள்ளன. தொலைபேசியையும் மற்ற வேலைகளையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு என் அன்பான அரவணைப்பை உணர்வதற்கு முயற்சி செய். என் பிரசன்னத்தில் மட்டுமே உனக்கு உண்மையான நிம்மதி கிடைக்கும். உன் ஆன்மாவை நிரப்பவும் உன்னை மீண்டும் புதுப்பிக்கவும் நான் விரும்புகிறேன். நீ இழந்த சக்தியையும் உற்சாகத்தையும் நான் திரும்பத் தருவேன். என்னுடன் செலவிடும் இந்த சில நிமிடங்கள் உன் வாழ்வின் போக்கையே மாற்றும் வல்லமை கொண்டது. என் அமைதி உன்னை இப்போது ஆட்கொள்ளட்டும். நீ நீண்ட நாட்களாக உள்மனதில் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாய். உன் சக்தி அனைத்தும் தீர்ந்துவிட்டதைப் போல நீ உணர்கிறாய். மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுத்து உன் கிண்ணம் காலியாகிவிட்டது. ஆனால் உன்னை நிரப்ப யாரும் முன்வரவில்லை. இந்த வெறுமையை என்னால் மட்டுமே போக்க முடியும். நான் ஜீவ தண்ணீரின் ஊற்றாக இருக்கிறேன். என்னிடம் வரும் எவரும் தாகத்துடன் திரும்புவதில்லை. உன் வறண்டு போன ஆன்மாவை நான் செழிக்கச் செய்வேன். நீ இழந்த சந்தோஷத்தையும் உன் முகத்தில் இருந்த பழைய புன்னகையையும் நான் மீண்டும் வரவழைப்பேன். உன் பலவீனமான தருணங்களில் நான் உனக்கு அரணாக இருப்பேன். எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் வாழ்வின் சிதைந்த பாகங்களை நான் நேர்த்தியாக சீரமைப்பேன். உன் ஆன்மா புதுப்பலன் பெற்று கழுகை போல உயரே எழும்பும் காலம் வந்துவிட்டது. நான் உன்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றப் போகிறேன். பழைய கவலைகள் மறைந்து புதிய நம்பிக்கைகள் உன் வாழ்வில் மலரத் தொடங்கும். உன் சொந்த முயற்சியால் எல்லாவற்றையும் சரிசெய்ய நீ போராடிக் கொண்டிருக்கிறாய். அதிக நேரம் உழைப்பதும் பல திட்டங்களை தீட்டுவதும் உன்னை மேலும் சோர்வடையச் செய்திருக்கிறது. சில விஷயங்களை உன்னால் மாற்ற முடியாது என்பதை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த இடத்தில்தான் என் தலையீடு தேவைப்படுகிறது. உன் கைகளில் இருக்கும் கட்டுப்பாட்டை என்னிடம் ஒப்படைக்க துணிவாயா? நீ போராடுவதை நிறுத்திவிட்டு என்னிடம் பாரங்களை இறக்கி வைக்கும்போதுதான் நான் உன் வாழ்வில் வேலை செய்ய தொடங்க முடியும். ஒரு சிறு பிள்ளையைப் போல என்னை முழுமையாக நம்பு. உன் வாழ்வின் சிக்கலான முடிச்சுகளை என்னால் மிக எளிதாக அவிழ்க்க முடியும். நீ சுமந்து கொண்டிருக்கும் அந்த பாரமான சுமையை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையுடன் இருப்பது மட்டுமே. என் வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது உன் பாதைகள் தானாகவே திறப்பதை காண்பாய். உனக்காக நான் யுத்தம் செய்வேன், நீ அமைதியாக இரு. அதிசயங்கள் செய்வது என் இயல்பு. முன்னொரு காலத்தில் கடலை பிளந்ததும் நோயாளிகளை குணப்படுத்தியதும் இப்போதும் எனக்கு சாத்தியமே. என் வல்லமை ஒருபோதும் குறைந்துவிடவில்லை. உன் வாழ்வில் இப்போது இருக்கும் மிக கடினமான சூழ்நிலையை நினைத்துப் பார். அதற்கு தீர்வே இல்லை என்று நீ நினைக்கலாம், ஆனால் எனக்கு எதுவுமே கடினம் அல்ல. நான் இல்லாததிலிருந்து இருக்கிறவைகளை உருவாக்குகிறவர். உன் வறண்ட நிலத்தில் நீரூற்றுகளை என்னால் வரவழைக்க முடியும். மனித அறிவுக்கு எட்டாத ஒரு பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்த நான் திட்டமிட்டுள்ளேன். அந்த அதிசயம் வரும்போது அது உனக்கு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும். அசாத்தியமானவை சாத்தியமாகும் தருணம் மிக அருகில் இருக்கிறது. உன் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் தளரவிடாதே. நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருப்பேன். என் கரங்கள் உனக்காக இப்போதும் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. உன் கடந்த கால தவறுகளையும் நீ செய்த பாவங்களையும் நினைத்து நீ குற்ற உணர்வில் வாடிக்கொண்டிருக்கிறாய். நான் பல தவறுகளை செய்துவிட்டேன், தேவன் என்னை மன்னிப்பாரா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கிறது. என் மகனே, மகளே, நான் மன்னிப்பின் ஊற்றாக இருக்கிறேன். நீ செய்த எல்லா தவறுகளையும் நான் மன்னித்து விட்டேன். உன் பாவங்களை நான் கடலின் ஆழத்தில் எறிந்துவிட்டேன். அவற்றை இனி ஒருபோதும் நான் நினைவுபடுத்த மாட்டேன். நீ உன்னையே மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் கடந்த கால தோல்விகள் உன் அடையாளத்தை தீர்மானிக்காது.
நீ என் அன்பிற்குரிய பிள்ளை, அதுவே உன் உண்மையான அடையாளம். குற்ற உணர்வு என்ற சிறையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். நான் உனக்கு ஒரு சுத்தமான இதயத்தையும் புதிய வாழ்வையும் தருகிறேன். இனி பழைய நினைவுகளில் மூழ்கி அழாதே. உனக்கான ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நடைபோடு. உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவேன். நீ இந்த உலகத்திற்கு சொந்தமானவன் அல்ல, நீ பரலோகத்திற்கு சொந்தமானவன். நீ எனக்குள் ஒரு புதிய சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீ ஒரு அனாதை அல்ல, நீ ராஜாவின் பிள்ளை. உனக்கு பரலோகத்தில் எல்லா உரிமைகளும் உண்டு. உன் வாழ்வின் சூழ்நிலைகளைக் கண்டு நீ பயப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் உனக்குள் இருக்கும் நான் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். உன் பலவீனங்களில் என் பலம் பூரணமாய் விளங்கும். உனக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் நான் தாராளமாக வழங்குவேன். உன்னை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது, ஏனென்றால் நீ என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு காவியம். உன் வாழ்வில் நான் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவையான அனைத்து கருவிகளையும் நான் உனக்கு கொடுப்பேன். உன் தலை நிமிரச் செய்வேன். உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன். உன்னை பற்றிய என் எண்ணங்கள் மேன்மையானவை. இந்த உலகம் தரும் அமைதி தற்காலிகமானது, ஆனால் நான் தரும் அமைதி நிலையானது. புயல் வீசும்போது கூட உன் படகில் நான் இருந்தால் நீ பயப்பட தேவையில்லை. அமைதியாயிரு, இறைவனே உன்னோடு இருக்கிறார் என்று உன் உள்ளத்திற்கு சொல். எல்லா புத்திக்கும் மேலான என் தெய்வீக அமைதி உன் இதயத்தையும் சிந்தனையையும் காத்துக்கொள்ளும். கவலைகளும் பயங்களும் உன் வாசலை தட்டும்போது என் அமைதியை ஒரு கேடயமாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வின் குழப்பங்களுக்கு நடுவில் நான் ஒரு தெளிவை தருவேன். மற்றவர்கள் கலங்கும்போது நீ அமைதியாக இருப்பாய், ஏனென்றால் உன் அஸ்திவாரம் என் மீது இருக்கிறது. இந்த அமைதி ஒரு வரமாகும், அதை நீ இன்று பெற்றுக்கொள். உன் வாழ்வில் இருக்கும் போராட்டங்கள் உன்னை நிலைகுலைய செய்யாது. நான் உனக்கு தரும் இந்த நிம்மதியை யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. அமைதியாக இரு, நானே உன் தேவன். நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் உண்மையானவை. ஆபிரகாமுக்கும் அன்னாளுக்கும் நான் செய்ததை உனக்கும் செய்வேன். அவர்கள் நீண்ட காலம் காத்திருந்தாலும் இறுதியில் நான் சொன்னதை நிறைவேற்றினேன். அதேபோல உன் வாழ்வில் நான் சொன்ன வார்த்தைகளும் ஒருபோதும் தரையில் விழாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் மாறாது. உன் வாழ்வில் நான் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன், அதை நிறைவேற்றாமல் நான் விடமாட்டேன். நீ இப்போது காண்பது வெறும் ஆரம்பம்தான், இன்னும் சிறந்தவை வரவிருக்கின்றன. உன் கஷ்டங்கள் யாவும் வெகு விரைவில் ஒரு பெரிய வெற்றி கதையாக மாறப்போகிறது. நீ விதைத்த கண்ணீர் இப்போது ஆனந்தமான அறுவடையாக மாறப்போகிறது. உன் பொறுமைக்கான பலனை நீ அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறேன். என் வாக்குத்தத்தங்களின் மீது முழு நம்பிக்கை வைத்து முன்னேறிச் செல். இருள் சூழ்ந்த உன் வாழ்வில் நான் ஒளியாக வருகிறேன். எங்கே போவது என்று தெரியாமல் நீ நின்ற இடங்களில் நான் உனக்கு பாதையை காட்டுவேன். உன் கவலைகள் என்னும் மேகங்கள் விலகி மகிழ்ச்சியின் சூரியன் உன் வாழ்வில் பிரகாசிக்கும். இனி என் வாழ்வில் எதுவுமே மாறாது என்று நீ நினைத்த அந்த எண்ணத்தை நான் மாற்றப் போகிறேன். நம்பிக்கையற்றவர்களுக்கு நான் நம்பிக்கையின் ஊற்றாக இருக்கிறேன். உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. அந்த அத்தியாயத்தில் வெற்றியும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும். நீ இழந்த அனைத்தையும் நான் இரட்டிப்பாக திரும்பத் தருவேன். உன் கடந்த கால இழப்புகளைப் பற்றி இனி கவலைப்படாதே. நான் உன்னை முன்னைவிட மேன்மையான நிலைக்கு உயர்த்துவேன். என் ஒளி உனக்கு முன்பாக செல்லும், உன் பாதைகளை செம்மைப்படுத்தும். நீ எப்போதும் பாதுகாப்பாக இருப்பாய். தீமைக்கு எதிராக போராட நான் உனக்கு அதிகாரத்தை தந்துள்ளேன். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என் தேவதூதர்கள் உன்னை சுற்றி எப்போதும் காவலிருப்பார்கள். நீ செல்லும் இடமெல்லாம் என் பாதுகாப்பு உன்னோடு இருக்கும். எதிரிகள் உன்னை வீழ்த்த நினைக்கலாம், ஆனால் நான் உன்னை உயர்த்துவேன். பயம் என்னும் ஆவிக்கு உன்னிடத்தில் இடமில்லை. நீ தைரியமாகவும் பலமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சிங்கத்தின் குகையிலும் அக்கினிச்சூளையிலும் நான் என் பிள்ளைகளை காப்பாற்றியது போல உன்னையும் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் விடுவிப்பேன். உனக்கு தேவையான பலத்தையும் துணிச்சலையும் நான் வழங்குவேன். நீ எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் என் அதிகாரம் ஆளுகை செய்யும். என் பிள்ளையே, இந்த செய்தியின் முடிவில் நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். உன் வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இப்போது உன் கைகளை திறந்து என் ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள். நீ கேட்டதை விட அதிகமாகவும் நீ நினைத்ததை விட மேலாகவும் நான் உனக்குச் செய்வேன். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழத் தொடங்கும். நம்பிக்கையுடன் புறப்படு, உன் இலக்குகளை நோக்கி தைரியமாக நட. நான் உன்னை பிரியாமல் எந்நாளும் உன்னோடு இருப்பேன். உலகத்தின் முடிவு வரை நான் உன்னை வழி நடத்துவேன். என் அன்பும் கிருபையும் உன்னை தொடரும். உனக்காக நான் வைத்திருக்கும் அந்த மேன்மையான வாழ்வை அனுபவிக்க தயாராக இரு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன் வாழ்வில் என் மகிமை வெளிப்படும்.
இந்த செய்தி உன் மனதை தொட்டிருந்தால் ஆமேன் என்று கூறி இதை ஏற்றுக்கொள். மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து ஆசீர்வாதமாக இரு. நீயே நிரந்தரம், இயேசுவே என் வாழ்வில்